ரமதானுக்காக தயாராகிட்டீங்களா? ரமதான்ல நோன்பு நோற்பதற்கு தயாராகிட்டீங்களா? நோன்பு நோற்பதின் காரணமாக என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ் சொல்றான், நோன்பாளிக்கு கூலியாக நானே அவருக்கு கூலி ஆகி விடுகிறேன். இன்னும் சொல்ல போனா நேரடியாக நானே கூலி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகள் சொல்றாங்க. எதற்காக அல்லாஹ் கூலியை நேரடியாக தரணும் அல்லது அல்லாஹ்வே கூலியாக ஆகணும் அப்படின்னு சொன்னா, சாப்பிடாமல் இருப்பது, குடிக்காமல் இருப்பது, இந்த மாதிரியான சிஃபத் எல்லாமே அல்லாஹுடைய தன்மை. அல்லாஹுடைய தன்மையை மனிதன் தனக்குள்ள ஏற்று அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நடப்பதின் காரணமாக இதற்கான கூலியை மலக்குகள் எழுத மாட்டாங்க. மாறாக அல்லாஹுவே நேரடியாக இந்த கூலியை தருவதற்காக தயாராக இருக்கிறான். இந்த நேரத்துல நாம நம்முடைய மனசுல பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பசியோடு இருப்பதும் தாகித்து இருப்பது மட்டுமே நோன்பு கிடையாது. மாறாக 12 மாதங்களுமே செய்யக்கூடாத ஒரு விஷயம்னா பாவங்கள். இந்த மாதத்துல வெறும் பசியோடு இருக்கிறதும் தாகத்தோடு இருக்கிறதும் சேர்த்து நம்முடைய நஃப்ஸ் எதற்கெல்லாம் பழகி இருக்குதோ அந்த பழக்கத்தை விட்டும் தூரம் ஆகுவதற்காக இந்த ரமலானை நாம பயன்படுத்தணும். அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை நம்ம அனைவருக்குமே தருவானாக.